இயேசு தனது பொது பணி வாழ்வை 30 வயதிற்கு மேல் தொடங்குவதற்கு முன்னால் பெற்றோரோடு வாழ்ந்த பொழுது தம்மை சுற்றிலும் உள்ள எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆட்கள், பொருட்கள், இடங்கள், நிகழ்வுகள், அதையெல்லாம் அந்த காலத்திலேயே ஒவ்வொன்றாக கடவுளுடைய அரசை பற்றி, கடவுளை பற்றி செய்தியை தெரிவிக்க உவமையாக கணித்து வைத்திருக்க வேண்டும். ஆதலால்தான் கடவுள் அரசை பற்றி, நம்முடைய நம்பிக்கை வாழ்முறையை பற்றி அவர் போதிக்கின்ற பொழுது உவமைகளை பயன்படுத்துகிறார். உவமையிலே அந்த பொருட்கள், ஆட்கள், இடங்கள், நிகழ்வுகள் எல்லாவற்றையும் துல்லியமாக பயன்படுத்தி தெளிவாக தெரிவிக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஒரு உவமையை கேட்டோம். விளக்கை கொளுத்தி மரக்காலின் அடியிலே வைப்பதில்லை, விளக்கு தண்டின் மீது வைக்கிறோம். அந்த காலத்திலே விளக்கு பொருத்தப்பட்டு அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் அந்த விளக்கு ஒளியிலே எல்லாவற்றையும் எளிதாக பார்க்க முடியும். அந்த விளக்கு தான் இயேசு. நீங்களும் நானும் தான் அந்த விளக்கு தண்டு. இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு, இயேசுவின் ஒளியினால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவாக மாற வேண்டும். நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே விளக்கு தண்டை போல அந்த ஒளியை வெளிப்படுத்த வேண்டும். இதான் நம்முடைய வாழ்வின் இலக்கு. இருளிலே இருப்பவர்களை ஒளிக்கு அழைத்து வர வேண்டும். ஒளிக்கு வந்தவுடன் நம்முடைய நற்செயல்கள் கடவுளுக்குரியதாய் இருக்கிறது என்பதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள், பிறருக்கும் தெரிவிப்பார்கள். இது தொடரும். ஒரு நாள் முழுமையாக அந்த ஒளியிலே, விண்ணுலகிலே அனுபவமாக நம் வாழ்வு மாறுகிற பொழுது இதனுடைய நிறைவு, முழுமை நமக்கு புரியும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.